வாங்க சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் 4 குழிக்கரண்டி விட்டுக்கலாங்க. பத்து வரமிளகாய் கிள்ளி போட்டு எண்ணெயிலே வறுத்துக்கணுங்க. அப்போதான் காரம் இருக்காது. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் மட்டும் போட்டுருக்கேங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டுருக்கேங்க. இப்போ சிக்கன் போட்டுருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் அதை போட்டிருக்கேங்க. இப்போ உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க. வேக விடணுங்க. இப்படியே விட்டோம்னா சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ட்ரையாக பண்ணோம்னா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க.